ஆளுநரை விமர்சிக்கும் பொழுது சபாநாயகர் அவைக்குள்ளேயே சாவர்கர் மற்றும் கோட்சே வழி வந்தவர் தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தி விமர்சித்திருக்காரு. அதாவது அவை மரபு இருக்கின்றது. சட்டப்பேரவைத் தலைவர் என்பது நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்றுதான் நாம் அனைவரும் எதிர்பார்க்கின்றது. சட்டமன்ற பேரவைத் தலைவரே ஒருதலை பட்சமாக போகின்ற பொழுது என்ன செய்வது என்று மக்கள் தான் முடிவு செய்யும். ஏனென்றால் அரசியல் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடுநிலையோடு செயல்படுவதுதான் அனைத்து மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள். மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்பார்க்கின்றார்கள். பேருந்து வசதி இல்லாத ஒரு பிரச்சனை எல்லாம் கிளம்பாக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதை பத்தி உங்களோட கருத்து? அதிமுக அவரு எப்ப பார்த்தாலும் பொய்யத்தான் பேசிட்டு இருக்காரு. சட்டமன்றத்தில் நான் ஒரு கருத்தை பேசிக்கிட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்தார். அவர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று வெளியிட்டார்கள். ஆனால் தமிழகத்தில் பெரும்பாலான நகரங்களிலும் கிராமங்களிலும் இயங்குகின்ற நகர பேருந்துகள் பேருந்துடைய முன்புறமும் பின்புறமும் பிங்க் கலர் பெயிண்ட் அடித்த அந்த பேருந்தில் பெண்கள் பயணம் செய்தால்தான் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்று அவர்கள் அந்த பஸ்ஸை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்தை நான் வெளியிட்டேன், சட்டமன்றத்திலே பேசினேன். அப்பொழுது இதே போக்குவரத்துறை அமைச்சர் அப்படியெல்லாம் இல்லை, போன முறை நான் பேசினேன், அப்படியெல்லாம் இல்லை, வாங்க நீங்க போய் நேரில் பார்க்கலாம், அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் ஏறி பயணம் செய்யலாம் சொன்னார். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியே இருக்குது. சட்டமன்றத்திலே தவறான கருத்து தான் பதிவு வைக்கிறார். அதோடு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல பேருந்துகளை நிறுத்தப்பட்டு விட்டன. அதோடு நகர பேருந்துகள் பல நடைகள் நிறுத்தப்பட்டுள்ளன, இயங்குகின்ற நடை நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 10 ஆண்டுல சுமார் 15,000 பேருந்துகள் நாங்கள் புதிதாக வாங்கி இயக்கியிருக்கின்றோம். எல்லா குறிப்பு இருக்குது சட்டமன்றத்திலே, அவர் மறைக்கவே முடியாது. ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. இந்த 3 ஆண்டுகளிலும் பாத்தீங்கன்னா 2021 2213 டீசல் பேருந்து வாங்குவதா அறிவிச்சாங்க, 500 மின்சார பேருந்து அறிவிச்சாங்க. அதே 2022 2213 BS6 பேருந்து வாங்குவதா அறிவிச்சாங்க, 500 மின்சார பேருந்து வாங்குவதா அறிவிச்சாங்க. 2023 இதெல்லாம் போக்குவரத்து மானிய கோரிக்கையில் இடம்பெற்ற செய்தி தான். இது எதுவும் மறைக்க முடியாது. அந்த மந்திரி இதேதான் 2213 3203 பேருந்து வாங்குவதாக, டீசல் பேருந்து வாங்குவதாகவும் 500 மின்சார பேருந்துவாகவும் குறிப்பிட்டிருக்கார். இதுவரைக்கும் ஒரு 100 டீசல் பேருந்து வாங்குவதுதான் எங்களுக்கு கிடைத்த செய்தி. ஒவ்வொரு ஆண்டும் விடியா திமுக அரசு போக்குவரத்து மானிய கோரிக்கை புத்தகத்தில் இடம்பெற்ற செய்தி தான் அதை சொன்னேன். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட எங்களுடைய அரசு 3000, நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 3651 பேருந்து நான் வாங்கியிருக்கிறோம். அம்மா மறைவுக்கு பிறகு அதுக்கு முந்தி கிட்டத்தட்ட ஒரு 11,700 பேருந்து என்ன வாங்கியிருக்கிறோம். மொத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2011 2021 வரை 15,000 புதிய பேருந்துகளை வாங்கி இயக்கிய காரணத்தினால்தான் அதை வச்சுக்கிட்டு தான் இந்த பேருந்துகளை இயக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஜூலை 4 2018 515 பேருந்து வாங்கியிருக்கிறோம். அக்டோபர் 11 2018 471 பேருந்து, ஜனவரி 7 2019 555 பேருந்து, மார்ச் 5 2019 20 2019 500 பேருந்துகள், ஜூலை 4 2019 500 பேருந்து, ஆகஸ்ட் 14 2019 500 பேருந்து,
செப்டம்பர் 26, 2019 370 பேருந்து, ஜனவரி 29, 2020 240 பேருந்துகள், மொத்தம் 3651 பேருந்துகள் அம்மாவுடைய அரசு வாங்கி இயக்கப்பட்டது. ஆனா இந்த அரசாங்கம் எவ்வளவு பேருந்து வாங்கி புதிதாக இயக்கப்பட்டது என்பதை நாடறியும், பத்திரிகையாளர் தெரியும், ஊடக நம்பர் தெரியும். எல்லாம் வருஷம்